ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். காதல் கொண்டேன் படத்தோட சம்மரியை பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். வினோத் ஒரு அனாதை, ஆனால் படிப்பில் மிகவும் புத்திசாலி. வினோத் இஸ் அன் ஆர்ஃபன். வினோத் ஒரு அனாதை. ஏ அப்படின்னாலும் ஆன் அப்படின்னாலும் ஒரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் ஏன் இங்க ஆனை யூஸ் பண்ணிருக்கோம்? ஏன்னா AEIOU வவல்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? ஓ வந்திருக்கு பாருங்க. ஆர்ஃபன் அப்படின்னா அனாதை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வினோத் இஸ் அன் ஆர்ஃபன். வினோத் ஒரு அனாதை, பட் ஆனால் எ ஜீனியஸ் ஸ்டூடெண்ட், ஒரு புத்திசாலித்தனமான ஸ்டூடெண்ட் இன் ஸ்டடீஸ், படிப்பில். ஓகேவா? ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, அவர் தனது ஒரே தோழியான திவ்யாவை காதலிக்கிறார். ஹி ஃபால்ஸ் இன் லவ் அப்படின்னா அவர் காதலில் விழுகிறார். வித் ஹிஸ் ஒன்லி ஃப்ரெண்ட், அவருடைய ஒரே ஃப்ரெண்டான திவ்யா மீது. வித் திவ்யா அப்படின்னா திவ்யா மீது. நான் உங்களை கொஞ்சம் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். திவ்யா அப்படின்னா திவ்யா தான். வித் திவ்யா அப்படின்னா திவ்யா மீது. வித் ஹிஸ் ஒன்லி ஃப்ரெண்ட் திவ்யா அப்படின்னா அவருடைய ஒரே ஃப்ரெண்டான திவ்யா மீது. ஹி ஃபால்ஸ் இன் லவ், அவர் காதலில் விழுகிறார், காதல் வயப்படுகிறார், காதல் கொள்கிறார். சரி, ஆனால் திவ்யா தன் கிளாஸ்மேட்டான ஆதியை காதலிக்கிறாள். பட் ஆனால் திவ்யா லவ் பண்றா ஹர் கிளாஸ்மேட், அவளுடைய கிளாஸ்மேட்ட நேம்ட் ஆதி என்ற பெயர் உள்ள அவளுடைய கிளாஸ்மேட்ட திவ்யா லவ் பண்றா அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் மனம் உடைந்த வினோத் திவ்யாவை ஏமாற்றி ஒரு காட்டுப்பகுதிக்கு அழைத்து செல்கிறார். வினோத் ஃபீல்ஸ் ஹர்ட். இந்த ஹர்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மனம் உடைவது, மனவேதனை அடைவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வினோத் ஃபீல்ஸ் ஹர்ட் அப்படின்னா வினோத் மனவேதனை அடைகிறார். அண்ட் மற்றும் டேக்ஸ் திவ்யாவை அழைச்சிக்கிட்டு போறாரு. எங்க? டு எ ஃபாரஸ்ட், ஒரு ஃபாரஸ்டுக்கு. இந்த டேக் அப்படின்ற வார்த்தைக்கு அழைச்சிக்கிட்டு போறது, கூட்டிக்கிட்டு போறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. பை ட்ரிக்கிங் ஹர், அவளை ஏமாற்றி. இந்த ட்ரிக் அப்படின்ற வார்த்தைக்கு தந்திரமாக ஏமாற்றுவது அப்படின்னு அர்த்தம். பை ட்ரிக்கிங் ஹர் அப்படின்னா அவளை தந்திரமாக ஏமாற்றி. சரி, அப்புறம் தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். அங்கே தனது கஷ்டமான சிறு வயது வாழ்க்கையை பற்றி அவளிடம் கூறுகிறார். சரி, இப்ப கவனிங்க. ஹி டெல்ஸ் ஹர் அப்படின்னா அவரு அவகிட்ட சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். about his very sad and painful childhood. childhood அப்படின்னா நல்லா கவனிக்கணும். childhood அப்படின்னா குழந்தை பருவ வாழ்க்கை, சிறு வயது வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். மனசுல வச்சுக்கணும். his very sad, அவருடைய ரொம்ப சோகமான, and painful, வலி நிறைந்த childhood, சிறு வயது வாழ்க்கையை about பற்றி he tells her, அவரு அவகிட்ட சொல்றாரு. சரி, போலீசாரும் ஆதியும் திவ்யாவை காப்பாற்ற அங்கே வருகிறார்கள். The police and ஆதி come there அப்படின்னா போலீசாரும் ஆதியும் அங்கே வருகிறார்கள். போலீசார் மற்றும் ஆதி அங்கே வருகிறார்கள். எதுக்கு? டு ரெஸ்கியூ, காப்பாற்ற, ரெஸ்கியூ பண்ண. யார? திவ்யாவை. சரி, அப்புறம் திவ்யாவை இழக்க விரும்பாத வினோத் பைத்தியக்காரன் போல நடந்து கொள்கிறார். எப்படிங்க பேசலாம்? வினோத் ஆக்ட்ஸ் லைக் அப்படின்னா வினோத் போல நடந்து கொள்கிறார், போல நடிக்கிறார், இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப கவனிங்க. ஆக்ட் லைக் அப்படின்னா போல நடந்து கொள்வது, போல நடிப்பது அப்படின்னு அர்த்தம். எ மேட் மேன் அப்படின்னா ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு அர்த்தம். வினோத் ஒரு பைத்தியக்காரன் போல நடந்து கொள்கிறார். பிகாஸ் ஏன்னா he doesn't want to lose her, அவர் அவளை இழக்க விரும்பவில்லை. I don't want to lose her அப்படின்னா நான் அவளை இழக்க விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். I don't want to lose அப்படின்னா நான் இழக்க விரும்பவில்லை. He doesn't want to lose அப்படின்னா அவர் இழக்க விரும்பவில்லை. யாரை? her, அவளை. her அப்படின்னா அவளை, இவளை, அவளுடைய, இவளுடைய இப்படின்னா அர்த்தம். LOSE, லூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இழப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க. வினோத் ஆக்ட்ஸ் லைக் எ மேட் மேன். வினோத் ஒரு பைத்தியக்காரன் போல நடந்து கொள்கிறார். ஏன்? பிகாஸ் he doesn't want to lose her, ஏன்னா அவரு அவளை இழக்க விரும்பல. சரிங்களா? ஓகே. அடுத்தது, கடைசியில் அவர்கள் ஒரு மலை உச்சியில் உயிருக்கு போராடும் நிலையில் இருக்கிறார்கள். அட் த எண்ட், கடைசியில் தே ஸ்ட்ரகிள், அவர்கள் போராடுகிறார்கள், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்ப ஸ்ட்ரகிள் அப்படின்னா போராடுவது, கஷ்டப்படுவது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தே ஸ்ட்ரகிள் அப்படின்னா அவர்கள் போராடுகிறார்கள். டு சர்வைவ், உயிர் பிழைப்பதற்கு. அட் த டாப் ஆஃப் அ மவுண்டன், ஒரு மலையினுடைய உச்சியில். இந்த ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆஃப் அ மவுண்டன் அப்படின்னா மலையினுடைய. அட் த டாப்,
டாப்ல. சரிங்களா? ஓகே, அடுத்தது. திவ்யா வினோத் மற்றும் ஆதி இருவரின் கைகளையும் பிடித்து காப்பாற்ற முயல்கிறாள். எப்படி பேசலாம்? திவ்யா ட்ரைஸ் டு சேவ் அப்படின்னா திவ்யா காப்பாற்ற முயல்கிறாள் அப்படின்னு அர்த்தம். சேவ் அப்படின்னா சேமிப்பது, காப்பாற்றுவது அப்படின்னு அர்த்தம். யார காப்பாற்ற ட்ரை பண்றா? போத் வினோத் அண்ட் ஆதி. வினோத் மற்றும் ஆதி இருவரையும் எப்படி ட்ரை பண்றா காப்பாத்துறதுக்கு? பை ஹோல்டிங் தேர் ஹேண்ட்ஸ், அவர்களுடைய கைகளை பிடித்துக்கொண்டு. HOLD, ஹோல்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பிடி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? வினோத் தன் காதலுக்காக அவள் கையை விட்டு இறந்து விடுகிறார். வினோத் லெட்ஸ் கோ ஆஃப் ஹர் ஹேண்ட் அப்படின்னா வினோத் அவளுடைய கையை விட்டு விடுகிறார். இந்த லெட் கோ இந்த பிரேஸுக்கு சில அர்த்தங்கள் இருக்குங்க. அதுல ஒரு அர்த்தம் விட்டு விடுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அண்ட் டைஸ் ஃபார் ஹிஸ் லவ், மற்றும் அவருடைய காதலுக்காக இறந்து விடுகிறார். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.